செல்க சன்மார்க்கம் குருவாழ்க குருவே துணை. யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தை அன்று. நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர் நான் ஏது உரைப்பேன் சிவம் என் ஊன்னாடி நிலா ஒழி. ஆண்மை நேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் பணிவான தயவான அன்பு வணக்கங்கள் மற்றும் நம்முடைய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்களின் 203ஆம் ஆண்டு வருவிக்க உற்ற தின விழா நல்வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். நம்ம எல்லாரும் நிறைவு பண்ணிட்டோம், நிறைவு எய்து கொண்டிருக்கிறோம். பெருமானாரினுடைய பிறந்த நாள் தொடர் 3 நாள் கொண்டாட்டத்தை இன்று இப்பொழுது எத்தனை இயற்கை நமக்கு தடைகள் ஏற்படுத்தினாலும் அது தடையே இல்லை, வாழ்த்து இல்லை. எவ்வளவு அழகா அது நம்மை வாழ்த்துகிறது. நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல இடைஞ்சல் பண்ணுதா? இல்லையா? இடைஞ்சல் செய்யாது, அது வேலையை அது செய்கிறது, நம் வேலையை நாம் செய்கிறோம். அப்படி இந்த நிறைவை பெருமானார் தான் நடத்தி வைக்கிறார், நடத்தி வைத்து விட்டார். வாழ்க வளமுடன். குழந்தைகள் எல்லாம் பட்டிமன்றம் பேசினாங்க. அதுல சில குழந்தைலாம் அந்த மனப்பாடம் பண்ணி அதை ரொம்ப இப்ப அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பாக்கியம். பெருமானாரினுடைய திருவருட்பா அவர்கள் மூளையில் பதிந்திருக்கிறது என்பதே அந்த மூளை செல்களுக்கு எவ்வளவு புண்ணியம். எதையோ பதிய வைத்திருக்கிற இந்த மூளை செல்கள்ல திருவருட்பா பதிந்திருக்கிறது, அவர்களுடைய ஆன்மாவில பதிஞ்சிருக்கு இல்லையா? எத்தெல்லாம் பதிய வச்சிருக்காங்க இல்லையா இப்ப குழந்தைகள். ஆனா இந்த மூளையில இப்ப என்ன ரெக்கார்டிங் இருக்கு? சிடி கடையில என்னென்னவோ வாங்கலாம், ஆனா அதுல நல்ல விஷயமும் இருக்கு, தீய விஷயமும் இருக்கு. சிடி மேல தப்பு இல்லை இல்லையா? ஒரு பென் டிரைவ். ஆனா இந்த மூளை என்கிற பென் டிரைவ்ல இந்த குழந்தைங்க இப்ப என்ன பதிய வச்சிருக்காங்க? திருவருட்பா, திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் சொன்னாங்க, கேட்டீங்களா இல்லையா? அப்ப அந்த குழந்தைகள் அவ்வளவு பதிய வைத்திருப்பதும் உங்களுக்கு அதை பதிவு அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த 3 நாட்கள் உங்க ஆன்மா முழுவதும் எதுல இருந்தது? பாப்பா வேற சொல்லிச்சு, நல்ல வாசமா அடிக்குது, எனக்கு என்ன வாசனே தெரியல இல்லையா? இப்படி எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் உடல், உயிர், மனம், ஆன்மா என அனைத்திலும், மூளையில கூட, உங்களுடைய ஒவ்வொரு உடல் செல்களிலும் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பதிந்து இருக்கிறது. நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதை கொண்டு செல்வோம்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு கண்ணதாசன் போட்டார். ஆனா கடைசி வரை எது வரும் தெரியுமா? உங்களுடைய பதிவுகள் உங்க கூட வரும். நீங்கள் என்ன பதித்து வைத்திருக்கிறீர்கள், எதை சேர்த்து வைத்தீர்கள்? வட்டி மேல் வட்டிகொள் மார்க்கத்தை அறிகின்றீர், வட்டியை வளர்க்கின்ற மார்க்கத்தை அறியீர். அதுக்கு எங்க அம்மா ஒரு உதாரணம் கொடுப்பாங்க. கோடி கோடியா நீங்க பணம் சேர்த்து வச்சாலும் சிங்கப்பூர்ல போய் ஒரு இட்லியாவது வாங்க முடியுமா? உங்களுக்கு தோணி இருக்கும், ஏன் வாங்குவோமே நாங்க, தோணுச்சா? இட்லி வாங்கலாமே, ஏன் பணம் இருக்கேன். அவங்க சொல்லாம விட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. என்னன்னா இந்திய ரூபாய் அங்க செல்லாது. அதுதான், இந்திய ரூபாய் அங்க செல்லாது. நீங்க இந்திய ரூபாய சிங்கப்பூர் ரூபாயா மாத்தணும், டாலரா மாத்தணும். அப்ப இங்க இந்த சேர்த்து வச்ச பணத்தை நீங்க எப்படி அதை மாத்தணும்னா, மேல் உலகத்துக்கு அது எப்ப செல்லுபடி ஆகும்னா, தர்மம் என்கிற அந்த நோட்டா நீங்க மாத்தணும். நீங்க தர்மமா மாத்தி வச்சுக்கணும், அறமா மாத்தி வச்சுக்கணும். பசித்தோரினுடைய வயிறு தான் பெரிய பேங்க், அதுல சாப்பாடை போட்டு அந்த அறத்தை நீங்க சேர்த்து வச்சுக்கணும். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. சோ அதுதான் உங்க கூட வரும். அப்ப அது மட்டும் அல்லாது அந்த அறம் நீங்க செய்யணும்னா இந்த புண்ணிய காரியங்களை, இந்த புண்ணிய விஷயங்களை நீங்க கேட்கணும், அந்த இடத்துல நீங்க இருக்கணும், உங்கள் இருப்பை நீங்க கொடுக்கணும். எத்தனையோ ஜென்ம கர்ம வினைகள் இவ்வளவு நேரம் கேட்ட இந்த சொற்பொழிவு அப்படியே எடுத்திருக்கோம். இப்ப நீங்க உள்ள வந்த அந்த 2ஆம் தேதி உள்ளே வந்தவர்களோ, 3ஆம் தேதி வந்தவர்களோ, இல்ல 4ஆம் தேதி வந்தீங்களோ, இல்ல இன்னைக்கு காலைல தான் வந்தீங்களோ, இல்ல மதியம் வந்துருங்களோ, ஆனால் வந்தது போல் வெளியே செல்ல மாட்டீர்கள். ஒரு ரசவாதம் உங்களுக்குள் நிகழ்ந்திருக்கும். கண்டிப்பாக உங்க ஆன்மா வேறொரு தரத்திற்கு சென்றிருக்கும். உங்கள் மனம், இந்த குழந்தைங்களே 3 நாள் மௌனம் வகுப்பு வந்த குழந்தைகள் தான் இப்பொழுது உங்கள் முன் அமர்ந்திருப்பது. நான் எத்தனையோ பெரியவர்களுக்கு எவ்வளோ வகுப்பெடுத்திருக்கேன். அப்படி கஷ்ட
கஷ்டப்பட்டு அந்த வண்டியை பிரேக்கு டைட்டா இருக்கும், கிளச்சு டைட்டா இருக்கும்ன்ற மாதிரி, ஸ்டேரிங் டைட்டுன்ற மாதிரி கூட்டு வரத்துக்குள்ள கஷ்டப்படுவோம். ஆனா இந்த குழந்தைங்க பாருங்க, 3 நாள் வகுப்பு, முதல் half a day, அரை நாள்லயே அவங்களுக்குள்ள நான் மாற்றத்தை பார்த்தேன். அந்த முகத்தில், அந்த கண்களில், அவர்களுடைய நடத்தையில் எல்லாமே மாற்றம். சோ அதனால அந்த தர மாற்றம் நிகழும். இப்ப 3 நாள் நீங்க இருந்தீங்க, தரம் மாறி இருக்கும் கண்டிப்பா. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள கூட உங்களுக்கு மாறி இருக்கும். இன்னில இருந்து போய் நான் வந்து புலால் சாப்பிட போறது இல்ல, நான் எந்த உயிரையும் பலி கொடுக்க போறதில்ல, ஒருத்தருக்காவது நான் பசியாத்த போறேன். ஏதோ ஒரு மாற்றம். இல்ல பெருமானார் பாதையில் வராதவர்கள் பெருமானார் பாதைக்கு வந்தீங்கன்னா அதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தினுடைய ஒரு பயனாக நினைக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பெருமானார் மகாமந்திரம் நீங்கள் உச்சரிக்க கேட்டீர்கள், உச்சரித்தீர்கள், திருவருட்பாவை கேட்டீங்க, காது குளிர குளிர குளிர. இப்ப ஒரு குரல் சொன்னாங்க இல்லையா, கடவுள் வாழ்த்து, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. இப்ப குழந்தை சொல்லிச்சு கடவுள் வாழ்த்துல. அந்த குரல் என்னன்னா அருமையான குரல், வள்ளுவன் எழுதிய குரல். இப்ப உங்க வீட்டுல கருவிகள் இருக்கு, என்னென்ன கருவிகள்லாம் வச்சிருக்கீங்க வீட்டுல? மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு, கேஸ் ஸ்டவ் இருக்கு. ஆனா எதுவுமே, மிக்சி வந்து நான் கேக்குறேன் என்னம்மா அப்படின்னா அது ஓடாது, சட்னி அரைக்காது. கிரைண்டர் மாவு அதுவும் அரைக்காது. ஃபேனு ஓடாது. இந்த லைட் இருக்கு, எரியாது. லைட்டு போல ஆனா லைட்டு கிடையாது. அது பார்க்க ஃபேனு போல ஆனா ஃபேனு கிடையாது. கேஸ் ஸ்டவ் எரியுமா? அதுவும் எரியாது. எதுவுமே இல்லாத அது எதுக்கு தோணுமா? தோணாது. இடத்த அடைச்சிட்டு இருக்குல்ல, எதுவுமே பயன்படாதுன்னா இப்ப உங்க வீட்டுல அது எதுக்கு வாங்கி வச்சிருக்கோம் சொல்லுங்க இல்லையா? அப்படி கேக்குறாரு வள்ளுவர். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எப்பா பொறி கருவிகள் இருக்கிறது, இத சொல்றாரு. அவர் சொல்றது, உன் உடலில் கண் இருக்கு பார்க்க முடியாது, காது இருக்கு கேட்காது, மூக்கு இருக்கு நுகராது, வாய் இருக்கு பேசாது, நாக்கு இருக்கு சுவைக்காது, தோல் இருக்கு எதையும் உணர முடியாது. எதுக்குடா இந்த கருவிகள்னு தோணும் இல்லையா? கோளில் பொறியில் குணமிலவே, அதுக்கு எந்த குணமும் எந்த தன்மையும் இல்லை அப்படின்னா அது எதுக்கு? அது போல வள்ளுவர் சொல்கிறார். அதை சொல்லிட்டு, இந்த தலைனா எதுக்கு தெரியுமா? இந்த தலை எதுக்கு தெரியுமா? இறைவனின் திருவடிகளை வணங்குவதற்கு தான் இந்த தலை. அப்படி இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இல்லாம போனா என்ன? எப்படி இந்த கருவிகளினுடைய பயன்பாடு அது அதுக்கு அப்படி இருக்கோ, தலைன்னு சொன்னா இறைவனின் திருவடிகளை வணங்குறதுக்கு தாண்டா அப்படின்ற. சோ அததானே இன்னைக்கு வந்து நம்ம பண்ணோம். இது நாள் வரைக்கும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓடிட்டு இருந்தோம். இப்போ ஓட போறோம் போய். இப்போ ஒரு பாட்டு பாடினாங்க, நீங்க எல்லாம் வந்து கும்மி அடிச்சிங்க. இது என்னமோ ஒரு உலகியல் சார்ந்தது மாதிரி இருக்கும். ஐயா சொல்றாரு வள்ளல் பெருமானார், அடிங்க கும்மி, நம் கொங்கை விளங்கவே கும்மி அடி, நடரேசனின் புகழை பாடி கும்மி அடி, அவன் பாதம் பணிந்து கும்மி அடி. இருங்கப்பா, உலகியல் வாழ்க்கையில கூட மகிழ்ச்சியா இருங்கப்பா, அவனோட போய் மகிழ்ச்சியா இருங்க. எந்த ஒன்றிலும் இறைவனை மறந்து மகிழ்ச்சியை தேடாதீர்கள். மற்ற சமயத்துல அப்படிதான், அவங்க சாப்பிடும் போது இறைவன் பெயரை சொல்லிட்டு சாப்பிடுவாங்க, மகிழ்ச்சியா இருக்கும் போது இறைவனின் பெயரை சொல்லுவாங்க. எந்த ஒன்றில் இறைவனின் பெயரால் இதை செய்கிறேன். நீ உலகில் வாழ்க்கையில இரு, ஆனா இறைவனை மறந்துட்டு ஓடுனா வந்த வேலை அதுக்காக. அறிவு பெற்ற மனிதன் அதுக்காக வந்தான். அப்ப அந்த பயனை நிறைவேற்றும் இடம்தான் இது. ஐயா சொல்லுவாங்க, ஐயாவுடைய பாடல்களை நான் சொல்றேன், சொல்லிட்டே போகலாம். ஏன்னா திருவருட்பாவை உங்களுக்கு நான் கொடுக்கணும். அவ்வளவு அழகான திருவருட்பாவெல்லாம் பாடினாங்க. கேட்க 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 இனிமை, அத்தனை அழகா பாடினாங்க. ஐயா கேட்பாரு, அது எப்படின்னா நெஞ்சோடு கிளத்தல்னு 6ஆம் திருமுறையில இருக்கு. இல்ல தான் மனசோட பேசுவார். மனமாகிய தோழிகிட்ட அறிவாகிய தலைவி வள்ளல் பெருமானார். அவரு இந்த மனசு கிட்ட பேசுறாரு. ரொம்ப ஆழமான சைக்காலஜி பாட்டு. ஐயா நிறைய இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, ஐயா யாரு, பாட்டனி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு, ஐயா கிட்ட பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, நியூராலஜி இருக்கு, நேச்சுரோபதி இருக்குது, என்ன இல்ல ஐயா கிட்ட? எல்லாமே இருக்கு இல்லையா? அப்படி இந்த மனமாகிய தோழிகிட்ட அறிவாகிய தலைவியாகிய வள்ளல் பெருமானார் பேசுறாரு. இந்த மனம் தான் ஆழமா வாங்க, உங்களை இங்க அழைத்து அமர வைத்திருப்பது உங்க மனம்தான். நல்லா யோசிங்க, கொஞ்சம் உள்ள போங்க. உங்களை வர வைச்சது யாரு? இப்ப வா போலாம் அப்படின்னு முதல்ல எது வந்தது உங்களுக்குள்ள இருந்து? மனம் சொல்லுது வா போலான்னு. இதே மனம் போக வேணாம்னு சொல்லும்.
இப்ப எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, எத்தனையோ பேருக்கு இந்த செய்தி போயிருக்கும். அப்ப ஒரு சிலரை வரவிடாம தடுத்திருப்பது எது? மனம். மனம்தான் எல்லாம். உங்களை இயக்கும் கருவி யார்? என்ஜின் எது? ஸ்டேரிங் எது? சக்கரம் எது? மனம். மனம் போற பாதை தான் நீங்க போவீங்க. மனம் தான் உங்களை, மனமாகிய குதிரை. அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி அடக்கி அந்த குதிரைகளை வச்சிட்டு இருக்க மாதிரி பின்னாடி அர்ஜுனன் அந்த பிரயாணம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அறிவாகிய இறைவனிடத்தில், அறிவிடத்தில் இந்த மனமாகிய புலன்களோ இல்ல மனமோ அந்த சாட்டையோ அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு இறைவன். அவங்கிட்ட விட்டுடு, நீ ஜாலியா பிரயாணம் பண்ணலாம். இதுதான் அந்த தத்துவம். இப்ப இந்த மனம் தானே எல்லாம் பண்ணுது. அந்த மனம் கிட்ட ஐயா பேசுவாரு. உன்னை அழைத்து வருவதும் மனம்தான், இறைவன் கிட்ட போக விடாம சொல்றதும் மனம்தான், வயசாகி போய்க்கலாம்னு சொல்றதும் மனம்தான். இப்படி எல்லாம் இருக்குல்ல, போறவங்களை தடுக்கிறதும் மனம்தான். நானும் பார்த்திருக்கேன். இப்படி எல்லாம் 3 நாளா போய் உட்காந்துக்கிறது. 365 நாளும் சாப்பாடு ஆக்கி போட்டு இருக்கணும். 365 நாளும் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டுல. இதுக்குதான் வந்திருக்கோம். இதெல்லாம் நாங்க பார்க்கல அப்படின்னு. அப்பா, இந்த ஆன்மா எதுக்கு தேகம் எடுத்து வந்ததுன்னே தெரியல. இந்த தேகம் எதுக்கு இறைவன் கொடுத்தான்? பட்டுன்னு இப்போ ஒண்ணும் இல்ல, பட்டினத்தடிகள் அந்த காதறந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே என்னவன்னா உடனே கிளம்பிட்டாரு, ஒரே ஒரு ஒற்றை கௌபீனத்தோடு. அவர் யாரு? நவகோடி செட்டியார். அவர் சொல்றாங்க அப்பவே 9 கோடி சொத்து இருந்தான். எப்ப? அவருடைய காலம் என்ன? 15ஆம் நூற்றாண்டுன்றாங்க. கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்துக்காரு. நீங்க இப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடியே பெரிய விஷயம், இப்பவே 9 கோடி பெரிய விஷயம். இப்ப முன்னாடி அப்ப நீங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி எவ்வளவு பெரிய சொத்தா இருந்திருக்கும். அவர் தான் அம்பானியா இருந்திருப்பாரு. அவ்வளவு பெரிய சொத்துக்காரருங்க அவரு. ஏன்னா ராஜாக்கே கடன் கொடுப்பாரு அவரு. அப்படிப்பட்டவரு என்ன வார்த்தை? காதருந்தோ, குழந்தைங்க அழகா சொல்லிச்சு, வாராதுகான் கடை வழிக்கே, கண்டதெல்லாம் அனித்தியமில்ல பேசினாங்க. இப்ப அது விஷயம் இல்ல. அவர் போகும்போது அவங்க மனைவி சொல்லி சொல்லி அழுவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணும்போது இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்களே, நெருப்ப தீயை சாட்சியா வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, எங்க அம்மா அப்பா உங்களை நம்பி கொடுத்தாங்களே, என்னை அப்படி பார்த்துப்பீங்களே, என்னை அப்படி தாங்குவீங்களே, எனக்கு ஒண்ணுன்னா பதறுவீங்களே, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஒற்றை கௌபீனத்தோட போறீங்களே. அந்த அம்மா கதரும் போது எனக்கு சிறு வயதில் தீட்சை. அவர் சொல்லுவாரு, அம்மா கரெக்ட், நீ சொல்றதெல்லாம் சரி, இதையெல்லாம் நான் போகும்போது இப்படி கதறி கதறி அழுது என்னை வான்னு கூப்பிடுறல்ல, இதே யமன் என்னை கூட்டின்னு போகும்போது அவங்கிட்ட சொல்லி கதறி எழுது என்னை மீட்டுடுவியா? நீ மீட்டுடுவேன்னு சொல்லு. முடியாது. கனமலை இருந்தென்ன, கனபெயர் எடுத்தென்ன, தரணியும் ஆண்டென்ன, தாயார் இருந்தென்ன, தந்தை இருந்தென்ன, குருவா இருந்தென்ன, சீடர்கள் இருந்தென்ன, தன் பிறவி உறவு கோடி. இவையெல்லாம் யமன் ஓலை ஒன்றை கொண்டு வரும்போது தடுக்குமா? என் மனைவி தடுத்தே, யமனே அப்படியே சத்தியவான் சாவித்திரி மாதிரி நிக்குமா? நிக்காதே. அப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா? யாருமே வரலையா? நம்ம பாக்கலையாப்பா இது வரைக்கும்? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் உள்ள இத்தனை பிளாக் ஹேட் போட்டவங்க எல்லாம் எப்படி யமன் வந்தா எப்படி கூட்டு போறானே தெரியலையே. அவங்கிட்ட மட்டும் யாரும் தடுக்க முடியலையே. எத்தனை ஸ்குவாடு கூட போட்டுக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, யமன்கிட்ட ஒன்னும் சொல்ல முடியல. அதை உணர்றாங்க பெரியவங்க. எப்பா, இதெல்லாம் சண்டை உறவு என்றுதான் உன்னிரு பாதம் பிடித்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இத பாருங்க, அத பட்டினத்தடிகள் சொல்றாரு, அம்மா இதெல்லாம் நீ தடுப்பியா? முடியாது. இந்த விழிப்புணர்வு அடைஞ்சா போதும், அதுக்காக சம்பாதிக்க வேணான்னு இல்ல, அதுவே வாழ்க்கை என்று நினையாதீர்கள். ஐயா சொல்லுவாரு, அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர், அம்மையும் அப்பனும் ஆரென தெரியீர், பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழித்தனும் வாழ்க்கையில் பலனொன்றும் இல்லீர், பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகின்றீர், பின்படும் தீமையில் முன்படுகின்றீர், இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீர. இந்த லாஸ்ட் வரி அவ்வளவு கோபம் ஐயா. அது தெரியும். அந்த கோபம் என்ன தெரியுங்களா? நம்ம மேல இருக்க அன்பால வந்த கோபங்க. தாய்க்கு தான் புள்ள மேல இருக்கிற அக்கறையில அவன் ஏமாந்து போகும்போது, பைத்தியக்காரா ஏன்டா அப்படி இருக்குன்னு திட்டுவா பாத்தீங்களா? அது கோபமா?
அன்புங்க. அன்புல வர கோபம். ஐயோ பாவீங்களா, ஏன்டா அப்படி இருக்கீங்க? எத்துணை கொள்கின்றீர் புத்துலகீரே. பைத்தியக்காரங்களா, பிடிக்க வேண்டியதை பிடிக்காம எதையோ பிடிச்சிட்டு சாகுறீங்களடா. அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர். இந்த உடம்பு எப்படி வந்தது? இந்த உடம்புக்கான அந்த சிஸ்டம் என்னென்னவோ இருக்குன்றாங்க. நீங்க கொஞ்சம் ஏதாவது பாருங்களேன், எப்படி விட்டமின் B12 குறையுதுன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். விட்டமின் B12 எப்படி குறையும்னு ஒரு வீடியோ 1/2 மணி நேரம் அந்த டாக்டர் பேசுறாரு. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல அந்த விட்டமின் B12 ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எத்தனை சிஸ்டம் இயங்குது, எத்தனை பொருட்கள் அந்த B12 குறைபாடை நீங்க எத்தனை B12 உடைய பொருட்கள் சாப்பிட்டாலும் அது போய் கரெக்டா அந்த இடத்துல போய் சேர்ந்தாதான் நீங்க B12 ஆகும். அதை கெடுக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் நடக்குமா. சும்மா தின்னுறோம் போட்டு அட அட அட. ஐயா சொல்லுவார், பாலிலே கலந்த சோரியனில் ஒரு பெரு வயிற்று சாலிலே அடைக்க தடைபடைன்னுவர். சாப்பிட்டதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஒவ்வொரு விஷயம் எவ்வளவு நடக்குதுயா நமக்குள்ள. இததான் உனக்கு தெரியுதான்னு ஐயா கேட்கிறாரு. உடம்பு வருவகையறீர், உயிர் வருவகையறீர், உடல் பொறுக்க உண்டு நித்தம் உறங்குதற்கே அறிவீர். கருணைங்க அவரு சொல்றாரு. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? அச்சையும் உடம்பையும் அறிவகை அறியீர், அம்மையும் அப்பனும் ஆர் என தெரியும். உன் அம்மா அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? உண்மையிலே யாருக்கா தெரியுமா? இப்ப DNA டெஸ்ட் நம்ம சொல்றோம், நம்புறோம். ஆனா உண்மையிலே மூலம் என்றால் எனக்கு யார் தாய் தந்தை? சும்மா அப்படியே குதிக்கிறது நம்ம. எங்க அப்பா யார் தெரியுமா, என் அம்மா யார் தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. எதை வைத்து நீ கேட்டு நீ பிறக்கல, நீ கேட்டு உங்க அம்மா அப்பா உன்னை பிறக்க வைக்கல. யாரோ ஒருவர் முடிவு செய்கிறார், நீ வந்திருக்கிறாய். உன் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னே போய் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதாகுது. ஸ்கேன் எடுங்க டாக்டர், பிளட் டெஸ்ட் எடுங்க டாக்டர், சிறுநீரக டெஸ்ட் எடுங்க டாக்டர். உன் உடம்புக்குள்ள இருக்கிறத டாக்டர் தெரிஞ்சு அது கூட கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு அறியாமையில் உழல்கின்றனா நான் யார் தெரியுமா? ஐயா கேக்குறாரு, இதுவே தெரியல உனக்கு. எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிறாரு பாருங்க. அந்த சூசகமா பரிபாஷையில சொல்றாரு, பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழித்தனும் வாழ்க்கையில் பலனொன்றும் இல்லை. பச்சைனா என்ன அப்படின்னா அச்சம். சில நிறங்களுக்கு சில தன்மைகள் அப்படி சொல்லுவாங்க. செம்மைனா என்ன? வறுமை, துன்பம். வறுமை நிறம் சிவப்புன்னுவாங்க இல்லையா, வறுமை. கருமைனா என்ன? மாமாயை. எதெல்லாம் நல்லதோ அதை கெட்டதுன்னு நினைப்போம், எதெல்லாம் கெட்டதோ அதை விரும்பி போவோம். உண்மையா இல்லையா? உங்களுக்கு எது? இப்ப ஒரு ஸ்டாலுக்கு போறீங்க, நிறைய வெஜிடபிள் சாலட் இருக்கு, பக்கத்திலேயே நல்ல காரசாரமா சும்மா அப்படியே பர்கர் அப்படி வச்சிருக்காங்க. இல்ல காரசாரமா இருக்காதா பர்கரு? சரி, ஒரு காலிஃபிளவர் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்னமோ வச்சிருக்காங்க. எதை தேடுவோம் ஃபர்ஸ்ட்? எப்படி கண்ணு போகும். ஆனா உண்மையிலே குழந்தைங்களா சொல்லுங்க, எதை எடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க. வெஜிடபிள்ஸா? இன்னொரு வள்ளலார் யாரு? சரி, அப்ப நம்ம மனம் எதை நோக்கி ஓடுது? கெட்டதான். எது தீமையோ, அப்ப ஏன் இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ல, இவ்வளவு மருத்துவமனை எதுக்கு, இவ்வளவு டாக்டர்ஸ் எதுக்கு? தீமை எது சுவையோ ஆனா அது உடம்புக்கு கெடுதல் இருக்கும், எது சுவை இல்லையோ அது உடம்புக்கு நல்லதா இருக்கும் இல்லையா? அப்ப அதத்தான் போறோம். அது என்ன சொல்றாரு? மாயை. அதுதான் பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி உன் வாழ்க்கை அதுதான்டா. மாயையில உழல்ற, நோயில உழல்ற, வறுமையில உழல்ற, துன்பத்துல உழறல, எப்ப பாரு பயம், கவலை. ஏதாவது நல்லது இருக்கா உனக்கு? பின்னி, பசி, மூப்பு, சாக்காடு, தேவையற்ற எண்ணங்கள் என்ன இருக்கு? சதையும் ரத்தமும் சீழும் கலந்த உடம்பு இது. 9 துவாரங்கள் இது. அத்தனை அழுக்கு இருக்குடா உனக்கு. இத வச்சுட்டு என்ன பெருசா பேசுற? உடம்புல இருந்து உயிர் போனா நாத்து அடிச்சிடும், உடனே ஐஸ் பெட்டியில வைக்கணும். ஒரு மரியாதையும் இல்லை. ஐயா புரிய வைக்கிறாரு, ரொம்ப ஆடாதீங்க. இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மரியாதை. உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்ப எப்பேற்பட்டவங்க, இவங்க இவ்வளவு பெரிய நடிகங்க, அத்தனை அழகு, ஒண்ணும் கிடையாது. இவங்க இவ்வளவு பெரிய தலைவருங்க, ஒண்ணும் கிடையாது. உயிர் போச்சா முடிஞ்சிருச்சு பாடி. இவங்க இவ்வளவு பெரிய கோடீஸ்வரருங்க, அதெல்லாம் கிடையாது. நடக்குமா?
ஐயா சொல்றாரு, பச்சையும் செம்மையும் கருமையும் கூடி பழித்தனும் வாழ்க்கை. இவ்வளவுதான்டா அவன் வாழ்க்கை. என்னடா பலன் கண்டீங்க? பலன் ஒன்றும் இல்லீர். சொல்றாரு, இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர். எப்ப பாரு ஆசை ஆசை ஆசை, ஏதாவது ஆசைப்பட்டு 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 ஓடிட்டே இருக்கிறது. என்ன சுகம் கண்டீர்கள்? இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர். என்னடா பண்ணீங்க? பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகின்றீர். பிச்சையிட்டு சாப்பிடணும் நான் சொன்னேன், ஐயோ அதை நான் பண்ண மாட்டேன். ஏன் நான் கொடுக்கணும்? அது அவங்க கர்மா படட்டும், எனக்கே பத்தல. இப்ப அப்படிலாம் இல்ல, மாறியாச்சு. ஆனா இருக்காங்க ஒரு சமுதாயம் அப்படி இருக்கு. ஒரு பைசா இன்னும் சொல்லுவாங்களே, எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாங்க. சமுதாயத்தை நினைங்க. பிச்சையிட்டு உண்ணவும் பின்படுகின்றீர். ஐயா சொல்றாரு ரொம்ப அழகான, பின்படும் தீமையில் முன்படுகின்றீர். உன்னை எது பின்னுக்கு தோணுமோ அதை முன்னாடி போய் செய்யறடா. பாவ காரியங்களை துணிந்து செய்கிறாய் என்கிறார். இச்சையில் கண்மூடி எச்சுகம் கண்டீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்பார். இன்னொரு பாடல் சொல்வாரு, குறைந்தபட்சம் உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்வாரு, நீங்க எல்லாம் எப்படி வாடுறீங்க தெரியுமா? ஐயா சொல்றாரு, நான் முடிக்கும் போது நல்லா அன்பா சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம இப்படி திட்டுன்னு பெருமானார் பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி திட்டுறீங்களே. அவர் திட்டினது ஏன்னா அவ்வளவு ஏக்கம், அன்பு உங்க மேல. இப்ப நீங்க பிறந்த நாளுக்கு உபதேசம் ஐயா கிட்ட இருந்து வாங்கிட்டு போனோம்ல, அப்ப உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும்ல. துன்மார்க்க நடையிடை தூங்குகின்றீர். சொல்றாரு, நீ போற பாதை என்ன தெரியுமா? துன்மார்க்க பாதைன்ட்டார் ஐயா. உன்னை கொண்டு போய் இறைவன்ட்ட சேர்க்கிற பாதையிலே நீங்க போகல. மீண்டும் 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 பிறப்பு இறப்பு, இதுல தாண்டா மாட்டிக்கிறீங்க. அன்பு உள்ளங்களே, இந்த பிறப்பு இருக்கு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? மகிழ்ச்சியே இல்ல. நம்ம அதுக்கு வேற அடுத்த பிறப்புக்கு ரிசர்வேஷன் வேற பண்ணுவோம். ஒரு ஜடப்பொருள் கூட பயன்படுது ஐயா உலகத்துக்கு. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது கல்லு மரம் கூட அது வேலை அது செய்து. ஏன்னா இயற்கையில எல்லாத்துக்கும் பயன் உண்டு, பலன் உண்டு என்கிறார்கள். காரணம் உண்டு. மனுஷன் நீ என்ன பண்ண? என்ன இந்த சமுதாயத்துக்கு பண்ண? துன்மார்க்க எதெல்லாம் உன்னை இறைவனிடத்தில் இருந்து பிரித்து மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்ற பாதைக்கு உன்னை அழைத்து சென்று துன்பத்தை கொடுக்குமோ, துன்பத்துல உழல வைக்குமோ, அதுல தாண்டா போற. தூங்குறடா. துன்மார்க்க நடையிடை தூங்குகின்றீர். விழிப்புணர்வே அடைய மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களே. தூக்கத்தை விட்டொழிக்கும் துணை ஒன்றும் கருது. யாராவது உங்களுக்கு துணையா வந்து சொல்றேன்னா அவங்க வேண்டாம் உங்களுக்கு. தூக்கத்தை விட்டொழிக்கும் துணை ஒன்றும் கருதீர். சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட விழையீர். சன்மார்க்க சங்கத்துக்கு வாங்கன்னா கூட்டம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். என்ன கேக்குறாரு ஐயா? ஒண்ணும் இல்ல, தயவாரியா எல்லாம் உடைச்சிடலாம் ஐயா, எந்த பயமும். நம்ம சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தவங்களுக்கு பயமே இருக்காது, எந்த குழப்பம் இருக்காது, எந்த மயக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்? தயவு இருந்தா போதும். இறைவனை நம்மை நெருங்கி வருவார், இறைவனை அடையலாம். இறைவனே நீதாயா. நீ தயவா இருந்தா கடவுளே நீதானே. கடவுளுக்கு எங்கேயாவது பயம் இருக்குமா? ஆபத்து வருமா? கவலை வருமா? ஐயா கொடுத்த மார்க்கம் என்ன சாதாரண மார்க்கமா? ஐயா சொல்றாரு, சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட விழையீர். விழைந்து வரணுமா? ஏன் நீ சாரணும்? சாவையும் பிறப்பையும் தவிர்த்திட விரும்பீர். சாவு வேணா பிறப்பு வேணான்றவும் சன்மார்க்க சங்கத்துக்கு வாயான்றாரு. வந்துதான் பாப்போமே ஐயா கிட்ட. எல்லாம் அடையுமே, எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமே. செத்து போனா எங்க வேதாத்திரியா கேட்பாரு, 1000 கலைகள் 64 கத்துக்கிட்ட, ஆனா உயிர் போயிடுச்சுன்னா மண்ணுக்கு போயிடுமே எல்லாமே. எல்லாம் கத்துக்கிறோம், செத்து போயிட்டா? ஐயா சொல்றாரு, சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட விழையீர், சாவையும் பிறப்பையும் தவிர்த்திட விரும்பீர். ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்ப கூட இப்ப எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, யாருக்காவது ஐயோ சாவையும் பிறப்பையும் தவிர்த்துடுமாவே, முதல்ல அதுக்குதான் ஏன் வரணும் அப்படின்னு யாருக்காவது வருதா? ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவர் சொல்லுவார், அதெல்லாம் யாரும் தடுக்கலாம் முடியாது. நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, எவ்வளவு பேர் சாவறானுங்க. சாகிறது தான் இயல்பு. அதெல்லாம் சும்மா அவர் சொல்லுவார். எவ்வளவு பேர் ஐயாக்கு அப்புறம் எல்லாரும் எவ்வளவு பேர் சரி, யாரு உங்களை நம்மள வந்து கேள்வி கேட்பாங்க. அது இறப்புனா என்னன்னு தெரியணும்.
நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இறப்புனா நம்ம ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கோம். எது சாவுன்னே நமக்கு தெரியாது. ஒரு படிநிலைகள் இருக்கு. ஐயா அடைந்தது பெருநிலை. அதுல ஒரு முதல் நிலையாம நம்ம போயிடுவோம். சாவையும் பிறப்பையும் தவிர்த்திட விரும்பி பன்மார்க்கம் செல்கின்ற படிற்று உலத்தை அடக்கி. இங்க போனா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அங்க நடக்கல, அங்க போலாம். இந்த சாமி சக்தி இல்ல, அந்த சாமியை போலாம். நம்ம சாமிக்கு சக்தி மதிப்பெண் போடுவோம். அவரு சம சக்திங்க, அங்க போனா உடனே வீடு கட்டணும் பாருங்க. நான் இந்த சாமி சரி கிடையாது, அந்த சாமி போ, அந்த இடம் போலாம், அந்த ஜோசியக்காரர் போலாம், இந்த சம்பிரதாயம் பண்ணலாம், இந்த சடங்கம் பண்ணலாம், அந்த எந்திரம் வைக்கலாம், இந்த வாஸ்து பார்க்கலாம், இந்த எலுமிச்சம்பழம் வைக்கலாம், இந்த கழுத போட்டோவை மாட்டலாம். நம்மள மாத்தவே முடியாது, மாத்தவே முடியாது. இது என்ன பயிற்சி, அண்ணன் அந்த பயிற்சி, இது என்ன சந்திராஷ்டமம், என்ன குரு, என்ன மாத்தவே முடியலங்க மக்களை. சொல்றாரு ஐயா, பன்மா கடவுள் எப்படி அருணகிரிநாதர் அப்படி இருந்திருப்பாரா, வள்ளலார் அப்படி இருந்திருப்பாரா? புடிச்சா ஒண்ணு எப்படி புடிச்சாரு முருகனை? இந்த இடத்துல நான் அருணகிரிநாதரை சொல்றேன், நாள் என் செய்யும். என்னங்க தொழுநோய்ங்க அவருக்கு, தொழுநோய் முக்தி போச்சு, சாகணும். இப்ப அவரை எவ்வளவு ஃப்ரெஷ் ஆக்கி இறைவன் அனுப்புனாரு, எத்தனை திருப்புகழை பாடினாரு. கிடைச்சது குறைவுங்க, திருப்புகழ் பாடி தள்ளினாரு. என்ன நம்பினாரு? என்னுடைய இறைவனினுடைய கால் பட்டு அழிந்தது அயன் என் தலைமையில் எழுதிய கையெழுத்தேன்னாரு. என் முருகனினுடைய கால் பட்டு அயன் எழுதிய கையெழுத்து மாறிடுச்சுடா, அவனை புடிச்சிட்டேன் நானு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நம்புறாரு. அப்படி நம்பணும் நம்ம. இவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க. ஐயா சொல்றாரு, இப்படியே போனி இந்த சபைக்கு வரணும்னா ஒரு பாதை இருக்கு. நீங்க அப்படி வாங்க, தாண்டி குடி போயிட்டு இப்படி வரலாம், இப்படின்னு இப்படி போனா வரலையா, அப்படி போனா வரல, எப்ப வந்து சேர்றது? ஐயா சொல்றாரு, பன்மார்க்கம் செல்கின்ற உலத்தை அடக்க தெரியலையா உனக்கு? இப்ப என்ன பண்ணணும்? அடுத்த சொல்றாரு, பசியோடு வந்தோரை பார்க்கவும் நேரீர். பசியோட வந்தவனுக்கு சோறு போடியா, ஒண்ணு போதையா உனக்குன்னு சொல்றாரு. சொல்றவர் யாரு? ஐயா. நம்ப மாட்டோம். ஆனா யாரோ ரோட்ல போறவங்க, தெரியுமா அந்த இடத்துல ஒரு திருநீர் குடுக்குறாங்க, குடுத்தோன்னா நல்லாவதான், அப்படியா ஓடு. நம்புவீங்களா இல்லையா? ஒரு எலுமிச்சம்பழம் குடுக்குறாங்க, உடனே யாருங்க எங்கங்க அது குடுக்குறாங்க ஒரு இடத்துல, அப்படி கொடுத்தவனா நல்லா. ஐயா சொல்றாரு, ஒண்ணும் இல்லையா, பசிச்சவனுக்கு சோறு போடியா. சொல்றது யாரு? முத்தரும் சித்தரும் மூவரும் தேவரும் யாவரும் பெற்றிடாத இயலை பெற்ற வள்ளல் பெருமானார் சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்ட ஞான பூமியான தமிழ்நாடு இப்படி இருக்க கூடாது. இங்க இருந்து போகும்போது கம்பீரமா போங்க, கடவுள் மட்டும்தான் எனக்கு, இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. எத்தனை வள்ளலார் வந்தாலும் நம்ம மாத்த முடியாது. ஐயா சொல்றாரு, பசியோடு வந்தோரை பார்க்கவும் நேரீர். எனக்கு இந்த பாட்டை நான் இன்னைக்கு எடுத்தது காரணம், இந்த லாஸ்ட் வரி என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச வரி. என்ன சொல்றாரு? என் மார்க்கம் எச்சுகம் ஏதுனும் வாழ்க்கைன்னு கேட்கிறாரு. எனக்கு ரொம்ப சிந்திச்ச வரி இது. என்னடா மார்க்கம் நீங்க போறீங்க? பாட்டு ஃபுல்லா கேளுங்க. என்ன சொல்றாரு? துன்மார்க்க நடையிடை தூங்குகின்றீர், தூக்கத்தை விட்டொழிக்கும் மார்க்கத்தை துணையென்றும் கருதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திட விழையீர், சாவையும் பிறப்பையும் தவிர்த்திட விரும்பீர், பன்மார்க்கம் செல்கின்ற படிற்று உலத்தை அடக்கீர், பசியோடு வந்தோரை பார்க்கவும் நேரீர்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லிட்டு, என் மார்க்கம் எச்சுகம் ஏதுனும் வாழ்க்கை. இது உணர்வு உங்களுக்கு வரல அப்படின்னா எதுக்கு? இது பொருளே கிடையாது. என்ன மார்க்கம் போயிட்டு இருக்கீங்க? எது சுகம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எது வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இதுவாடா வாழ்க்கை? நீங்க வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா கேக்குறாரு. வையகத்தீர் வானகத்தீர், உன் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையானான்னு கேக்குறாரு. நீ வாழறது ஒரு வாழ்க்கையா? என் மார்க்கம் எச்சுகம் ஏதுனும் வாழ்க்கை எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. இந்த வாழ்க்கையிலயா இவ்வளவு ஐடியாஸ்? ஒரு திரைப்படத்துல கூட ஒரு அழகா ஒருத்தர் வந்து
ஃப்ரீயா விடுன்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லுவாரு, நான் இந்த வயசுல இது பண்ணுவேன், அந்த வயசுல இந்த வீடு வாங்க, அந்த வயசுல நான் கார் வாங்குவேன், இந்த வயசுல நான் பீச்சுக்கு பக்கத்துல ஒரு ரெசார்ட் கட்டுவேன், அந்த வயசுல மலைக்கு மேல ஒரு பங்களா கட்டுவேன். இது அதுக்கப்புறம் அவர் சொல்லினே இருப்பாரு. ஏதாவது நம்ம பிளான் படி நடக்குமா? நம்ம பிளான் படி ஏதாவது நடந்திருக்க? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நீ நினைக்கிறதா இல்லையா? அப்போ நாம ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அனுப்புறாரு, நாம் அதன்படி வாழணும். சரி, இப்போ இதை முடிச்சிடறேன். இப்படி ஐயா திட்டுறாரா? இப்போ அன்பா சில பாட்டு சொல்லுவாரு, ரொம்ப அழகா இருக்கும். அதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஐயாவுடைய பாடல்கள் கேட்டு அவரு ஒரு சில பாடல்ல ஏங்கி இருக்காரு. அது உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நம்மள நினைச்சு ஐயா ஏங்கி ஏங்கி கடவுள்கிட்ட அழுததெல்லாம் சில பாட்டு இருக்கு. அது இறைவன்கிட்ட கேட்குறாரு. அந்த நாள் எப்போ வருமானு கேட்டு கேட்டு அழுவார் சில பாடல்கள்ல. அதுல சொல்றாரு, அப்பா இந்த பித்த உலகம் இருக்கே, இந்த பித்த உலகத்தினுடைய கலக்கம் எல்லாம் தீர்ந்து, இந்த பிதற்றல் எல்லாம் தீர்ந்து, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சத்தெல்லாம் ஒன்றுதான் என்றும் உணர்ச்சி என்று உருமோ. இந்த பித்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் கலகம் விளைவிச்சிட்டு இருக்காங்கயா, பிதற்றிட்டு இருக்காங்கயா, சன்மார்க்க சங்கத்தை சார மாட்டேன்றாங்கயா, செத்து போறாங்கயா. அவங்களுக்கு சத்தான மெய்ப்பொருள் ஒண்ணுதான் எப்பயா தெரியும்? அந்த உணர்ச்சி அறிவு எப்பயா வரும்? என்றுருமோ? என்னைக்கு வருமோ? சித்தெல்லாம் வல்ல சித்துதான் என்று உருமோ. பா எல்லா சித்தம் அவங்களால பண்ண முடியுமே, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் போய் நின்றுட்டு இருக்கானே, அவனுக்கு எல்லா சித்தம் அவனுக்கு கை கூடுமே. எல்லாம் வல்ல சித்தம் நீ இருக்கியப்பா, நீ அவனுக்குள்ள இருக்கன்ற அந்த உண்மை அவனுக்கு எப்பப்பா தெரியும்? இத நினைச்சு நினைச்சே என் தாய் நான் துயர் உருகின்றேனே, என் உள்ளம் மகிழும் நாள் என்னாலும் கேட்பாரு. இன்னைக்கு மகிழணும் ஐயா. அவரு சொல்றாரு, என் மக்கள் எல்லாம் இதெல்லாம் கண்டு மகிழ்கின்ற நாள் என்னால், உன்னை காண்டு நான் மகிழ்ந்தனே, இதை அவர்களும் கண்டு மகிழ்கின்ற நாள் என்னாலோ எந்தாய். இவர்களை நினைச்சு நான் துயர் பட்டுக்கிட்டே இருக்கனே, எந்தாய் நீ திருவுள்ளம் அறியுமே, இதை என்னைக்கியா நீ தீக்க போற? எது எப்பயா நடக்க போகுது? இது ஊழிதோர் ஊழிதோர் சென்றிடும் எப்பொழுதுமே வாழ்கின்ற அந்த இயற்கை உடம்பு எப்பயா கொடுக்க போற எல்லாருக்கும்? கேக்குறாங்க, அழுது அழுது கேக்குறாங்க. ஒரு எப்பயா நடக்கும் இது? இது எப்பயா நடக்கும்? பல பாட்டு வருது இந்த மாதிரி நம்மள நினைச்சு ஏங்கி ஏங்கி. நான் அடைஞ்சினையா, இவர்கள் எப்ப அடைவாங்கயா? அந்த மகிழ்ச்சி இவர்களுக்கு எப்பயா கிடைக்கும்? எவ்வளவு இரக்கம் பாத்தீங்களா? இப்படி எழுதுறார் சார். நிறைவா மகிழ்ச்சியா முடிக்கிறேன். ஐயா ஒரு பாடல்ல நெஞ்சோடு கிளத்தல்ல மகிழ்ச்சியா சில அட்வைஸ் சூசகமா சொல்லுவாரு. அந்த பாட்டு, அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே, தொடங்கு நாள் நல்லதன்றோ. 10 வரி விஷயம் சொல்லுவார். இதுல ஆழமா ஐயா பாட்டை எப்பவுமே கேட்கணும். சும்மா நீங்க மேலோட்டமா கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆழம் போனீங்கன்னா உள்ள 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 அவ்வளவு விஷயம் அப்படி வச்சிருப்பாரு ஐயா. இறைவனை என்ன சொல்றாரு? நீங்க வள்ளுவர் கூட 10 குறளில் இறைவன் பேரே ஒரு கடவுள் பேர் கூட சொல்ல மாட்டார். ஆதி பகவன், மலர்மிசை ஏகினான், தனக்குவமை இல்லாதான், வேண்டுதல் வேண்டாமை இல்லான், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான். இப்படின்னு கடவுளுக்கு ஒரு பேரை சொல்ல மாட்டார், தன்மையை சொல்லிட்டே போவார். அப்படி இந்த பாடல ஐயா சொல்றார், அடங்கு நாள் இல்லாதவன். அவனுக்கு அடங்கு நாளே இல்ல. அடங்கு நாள்னா என்ன? இன்னும் இறைவனுக்கு ஒரு முடிவு வரும் இல்ல. அடங்கு நாள் இல்லான் அமர்ந்தானை, அப்படியே இருப்பானா என்னைக்கும். அந்த அமர்ந்தானை காணற்கே, இந்த பொருள் அப்படி அடங்கு நாள், நேரடியா பொருள் சொல்றேன், அதுக்குள்ள ஆளும் சொல்றேன். அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை, பொருள் புரிஞ்சிச்சா? இறைவனுக்கு அழிவு இல்லை, எப்பவும் இருப்பான், இதுதான் பொருள். அதை இந்த வார்த்தையை போட்டு விளக்குறாரு. சொல் எவ்வளவு அழகா வராது பாருங்க. அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை காணற்கே, அவனை பார்க்கணும்டா நீங்க. பார்க்கறதுக்கு தொடங்கு நாள் நல்லதன்றோ, என்னைக்கு நீ அந்த நாள் தொடங்குறியோ அதுதான்டா உனக்கு நல்ல நாள். மற்ற நாளெல்லாம் அப்ப என்ன அர்த்தம்?
கெட்ட நாளு. நீ இறைவனை காணுவதற்காக ஏங்குகின்ற தொடங்குகின்ற நாள் தான் உன் வாழ்க்கையில் நல்ல நாள். அப்ப அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை காணற்கே தொடங்கு நாள் நல்ல நாள். இதுல இருந்து என்ன சொல்றாரு? இறைவன் அடங்கு நாள் இல்லாத அழிவில்லாதவன். நீ அவனை பாரு, அவனை மாதிரி நீயும் அழியாத பொருளா மாறுவ. அதுதான் உனக்கு நல்ல நாள். அழிவுனால நமக்கு அபசகனமா சொல்றோம், சொத்து பொருள்லாம் பேசக்கூடாது, அது அழிவு, கெட்டது. ஆனா சொல்றியே, ஐயா சொல்றாரு, செத்த நுமது இனத்தாரை சிறிதும் நினையீரோ. அந்த செத்தவங்களை நினைக்கும் போது அடிவயிற்றை முறுக்காதோ. எங்கேயாவது கூகான்னு சவுண்ட் சத்தம் கேட்கும் போது உன் காதுல வந்து அப்படி ஒரு ஒலி எழுப்பலையோ? அந்த பறையோசை கேட்கும் போது பயம் வரலையா? அப்ப உடனே அடங்கு நாள் இல்லாத அந்த அமர்ந்தானை பிடித்த வள்ளல் பெருமானார் அடைஞ்சார, நானும் அடையணும்னு தோணுதா உங்களுக்குன்னு கேட்கிறாரு. இது அவர் வழி இருந்து நான் கேட்கிறேன். தொடங்கு நாள் தாண்டா நல்ல நாள். செத்து போயிடுவீங்கடா, அதான் அர்த்தம். புடிச்சுக்கோங்கடா. அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை பற்றி கொள்ளுங்கடா, அதுதான்டா நல்ல நாள். அடுத்தது கேட்பாரு, ஆழமா வாங்க. வல்லவார் எல்லாமும் வல்லானை காணற்கே நல்ல நாள் எண்ணிய நாள். அவன் யார் தெரியுமா? முதல்ல என்ன சொல்றாரு? அடங்கு நாள் இல்லாதவன். ரெண்டாவதுல சொல்வார் வல்லவார் எல்லாமும் வல்லான். அவனுக்கு என்ன தெரியும், என்ன வல்லமை இல்லைன்னு சொல்ல முடியும்? எல்லா வல்லமையும் உடையவன்டா. வல்லவார் எல்லாமும் வல்லான். இறைவனுக்கு ரெண்டாவது என்ன சொல்றாரு? வல்லவார் எல்லாமும் வல்லான். அந்த வல்லானை காணற்கே நல்ல நாள் எண்ணிய நாள். அவனை நினைக்கிற நாள் தான் நல்ல நாள். அந்த எண்ணிய நாள் தான் நல்ல நாள். அப்ப என்ன? உனக்கும் எல்லா வல்லமைகளும் வரும். இதான் அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றார்? மூணாவது, காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவதே. ஏன்னா அவன் காலம் கடந்த கடவுள், அவனை நினைக்கிறதுக்கு நம்ம காலம் கருதணும். எது? காலையில எழுந்து சாமி கும்பிட்டா முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு வேலை, அதுக்கப்புறம் இப்படியா? இல்ல, அதெல்லாம் அப்புறம் வரட்டும், கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் பெருசாகட்டும், பேரக்குட்டிகள், இனிமே நம்ம இன்னும் சாஸ்வதமா இருக்கிற மாதிரி. குழந்தைங்க சொல்லிச்சு த்ரில்லர் படம் எது எதுன்னு சொல்றோம். நம்ம லைஃப் தான் பெரிய த்ரில்லர் படம், சஸ்பென்ஸ் படம் இல்லப்பா. இது தெரியாம நம்ம வேற என்ன சொல்றோம்? அப்புறம் பார்க்கலாம், போறவங்களையும் பிடிச்சி இழுக்கிறது. நாட்டு மந்த கூட்டம்னு பார்த்திருக்கீங்களா? ஆடு மந்தையா போகும், போய் ஒரு குழியில விழும். நீங்க வேணா பாருங்க, குழியில விழும். ஒரு குழியில விழுந்தா ரெண்டாவது ஆடு தப்பிக்கணுமா இல்லையா? ஐயோ குழி இருக்குதே, நான் அந்த பாதை போக மாட்டேன்னு ரெண்டாவது ஆடு போகாது. அந்த ஆடும் அதுலயே விழும், மூணாவது ஆடும் அதுலயே விழும், நாலாவது ஆடும் இல்லை, மொத்தம் மந்தையும் போய் விழும். ஏன்? அது விழுந்தது இல்ல, அதுதான் நம்ம இயல்பு. அவன் சாவனால நம்ம ஏதாவது அதுக்கு தப்பிக்கணும்னு பாக்குறோமா? அதுதான் மகான்கள் தப்பிச்சாங்க. வள்ளல் பெருமானார் திங்க் பண்ணாரு, இல்ல இல்ல நான் சாவ மாட்டேன். காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவது, இதெல்லாம் போய் சொல்லுங்க. அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். எப்ப எதையா நிஜம்? நாளை என்பதே நிஜம் இல்ல, அடுத்த வினாடி நிஜம் இல்ல. வந்த வாழ்க்கை எதற்காக கேட்கிறார்? காலம். இதான் யார்கிட்ட கேட்கிறாரு? தலைவியாகிய வள்ளல் பெருமானார் தோழியாகிய மனசு கிட்ட பேசுறாரு. என் மனமே நீ ஏன் இப்படி பண்ற? என்ன? காலம் கடந்த கடவுளை காணற்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே, காலம் கருதுவதேன். நீ காலம் கடந்த கடவுளை கருதினா நீயும் காலம் கடந்திருப்ப, தான் அர்த்தம். வார்த்தை எப்படிலாம் போடுறாரு. நாலாவது கேட்கிறாரு, ஆலம் அமுதாக்கும் அண்ணலை காணக்கே காலம் கருதுவதேன். ஆழத்தையே அமுதமாக்கையா சிவபெருமான சொல்றாரு. சிவபெருமானாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கடவுள் யாரு? ஆழகால விஷமே வருது உலகை அழிக்க, அதையே அப்படி வாங்கி அப்படி அமுதமா ஆக்கணானா நம்ம எதுக்கு இறைவன்ட்ட போக மாட்டோம்? ஏன் பிரச்சனை இருக்கு பாருங்க, அதெல்லாம் முடியட்டும். எதுக்குமா வரல? வீட்டில் ஒரே பிரச்சனைங்க. நான் அன்பர்கள்ட்ட கேட்பேன், ஏமா வர முடியல? வீட்டில் வீட்டுக்கார விடலை, புள்ள குட்டிங்க விடலை, ஒரே பிரச்சனை, என்னமோ சொல்லுவாங்க. என்னங்க இது? ஆழத்தையே அமுதமாக்கும் இறைவன் இருக்கும் பொழுது ஐயா கேட்கிறாரு, காலம் கருதுவது ஏன்? அவங்கிட்ட வா, ஆழகால விஷத்தையும் அமுதமாக்கணும். உன் பிரச்சனை அவனுக்கு ஒரு பிரச்சனையா? உன்னுடைய பிரச்சனை இப்படி ஒண்ணுமே இல்லை. நடராஜ பத்துல வரும்,
அண்ட சராசரங்களையும் படைத்த உனக்கு என் குறைகள் தீர்த்தல் பெரிதோன்னுவர். நீ யாருடா? நீ அண்ட சராசரங்களே அப்படி படைச்ச என் குறையில உனக்கு ஒரு விஷயமாயா? என் குறையில உனக்கு ஒரு விஷயமா? அவனை நம்பணும். அவனை நீ தான் உண்டுன்னு நினைக்கிறியப்பா, வச்சுக்கோ. பானபத்திரர் என்ன பண்ணாரு? எப்பா, தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. இறைவன் அது வரைக்கும் கம்முன்னு இருந்தாரு. நம்ம மேல தூக்கி பழிய போட்டான். வேருக்கு நீர் ஊற்றி விளைக்கின்ற தலைவா, இந்த ஊருக்கு பழி நேர்ந்தா உனக்கின்றி எனக்கில்லை, எஸ்கேப் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? தொப்புன்னு விழுந்தாரு. ஐயோயோ எனக்கு தான் பழியான். இறைவன் ஓடினார் விறகு வெட்டியா, விறகு சுமக்கிறவரா. இதுதாங்க என்னால முடியாது, என்னால் ஆவது ஒன்றும் இல்லை, என்னால் ஆவது ஒன்று. சரி நான் நீங்களா இப்ப ஒரு குழந்தை ஒரு டிராயிங் டெஸ்ட் வச்சிருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுது, அதுக்கால முடியாத ஒரு விஷயத்த ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க. அப்பா பெரிய டிராயிங் மாஸ்டரு, அதால உண்மையிலே முடியல. அப்பா என்னால முடியலன்னா அப்பா வரையும் போது அப்பா 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 இப்படி கோடு போடு, அப்பா அப்பா அப்படி கோடு போடு, அப்பா அவனுக்கு அப்படின்னா அப்பா நம்ம இந்த நீயே பண்ணிக்கோ. அப்பாக்கு எல்லாம் தெரியும். அமைதியா விட்டுட்டு இருக்கணும். ஆழம் அமுதாக்கும் அண்ணலை காணற்கே காலம் கருதுவதே நெஞ்சே. எவ்வளவு விஷயம் கேட்கிறாரு பாருங்க. அஞ்சாவது யாராவது தடைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வள்ளல் வருவானாராவது நான் சொல்லுவேன், அம்மா என்ன உறுதியா போடுங்கம்மா, அம்மா என்ன உறுதியா போடுங்கம்மா, உங்கள் எண்ணம் தான் உங்களுக்கு தடை. நீங்க வரலன்னா வேற எதுவும் தடையில்லை, உங்க எண்ணம் தான் தடை. கேட்கிறாரு, தடையாதும் இல்லாத தலைவனை காணற்கே தடையாதும் இல்லை கண்டாய் நெஞ்சே, தடையாதும் இல்லை கண்டாய். தடையே இல்லடா. ஏன்? அவன் உனக்குள்ளேயே இருக்கிறான். யார் தடை பண்ண முடியும்? எங்கேயாவது வெளியே போய் தேடணும்னா தடைகள் இருக்கு. அங்க எங்க இருக்காரு அவரு? நீயா இருக்காரு, உனக்குள்ள எல்லாமா இருக்காரு, உன் மனமா இருக்காரு, உன் அறிவா இருக்காரு, உன் உயிரா இருக்காரு, உன் உள்ளமா இருக்காரு, உன் நெஞ்சமா இருக்காரு, ஐம்புலன்களா இருக்காரு, எல்லாமா இருக்காரு, நீயாவா இருக்காரு. இது எங்க தடை வருது? உண்மை அதுதானே? கேக்குறாரு, தடையாதும் இல்ல. உன் எண்ணம் தான் கடவுள், எண்ணம் தான். நீ உன் எண்ணத்தை கடவுளா மாத்து, உறுதியா வச்சிரு, ஒழுக்கமா வச்சிரு. உன்னை யாரும் எதுவும் அசைக்க முடியாது. இங்க சரியில்லை, அங்க வந்து அங்க அட்டாக் பண்றாங்க. தடையாதும் இல்லாத தலைவனை காணற்கே தடையாதும் இல்லை கண்டாய். தடை இல்லப்பா. எடுத்துப்பீங்களா? எத்தனை விஷயம் சொன்ன? யாராவது சொல்லுங்க லைனா. அடங்குனால் இல்லாத அமர்ந்தான். ரெண்டாவது வல்லவார் எல்லாமும் வல்லான். அப்புறம் காலம் கடந்த கடவுள். அப்புறம் ஆலம் அமுதாக்கும் தடையாதும் இல்லாது. எவ்வளவு பாசிட்டிவ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? பாசிட்டிவ் கொடுக்குறாரு. இவ்வளவு இருக்கேயா. இப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு, இப்படிப்பட்டவனை சொல்லுவாரு, கையுள்ள அமுதத்தை வாயுள்ள அமுதாக்க பையுள் உனக்கு என்னையோ. இவ்வளவு சொல்லிட்டு இப்ப சொல்லுவாரு, கையுள்ள அமுதத்தை வாயுள்ள அமுதாக்க பையுள் உனக்கு என்னையோ. பையுள்னா பைய என்ன? மெல்லமா. ஐயா சொல்றாரு, கையில அமுதம் கிடைச்சிருச்சு, இதை எவ்வளவு நேரம் ஆகும் வாயில போட? நீங்க அப்படிதான்டா இருக்கீங்கன்றாரு. கையுள்ள அமுதத்தை வாயுள் அமுதாக்க பையுள் உனக்கு என்னையோ. என்னடா அவ்வளவு ஸ்லோ மோஷன்ல எடுப்பாங்க பாருங்க. இந்த நாடகத்துல எல்லாம் கலக்குவாங்க ஸ்லோ, நம்மளே பக்குன்னு இருக்கும். அப்படியே வருவாரு. அந்த வெள்ளி வருவாங்க, பாத்துருவாங்க. இப்ப வந்து அந்த கலக்கிறத பார்க்க போறாங்க. சீன் அப்படியே ஸ்லோவா நகரும். பார்த்துருக்கீங்களா? அவங்க மெல்லமா இறங்குவாங்க. அப்படியே நம்ம அப்படியே படப்பட வச்சுட்டு தொடரும். இன்னைக்கு கலக்கிதான் முடிச்சிருக்காங்க. இந்த குழந்தை அழகா சொல்லிச்சேன். ஐயா சொல்றாரு, ஏன் அவ்வளோ ஸ்லோவா எடுத்துன்னு போறீங்க? கையில் அமுதம் பக்குன்னு எடுத்து போட்டுக்கோ. நீ எடுக்க கூட வேணாம் ஐயா, கையில இருக்கியா அவன் அமுதம். ஐயா சொன்னா நம்ப மாட்டான். அதெல்லாம் அவர் சொல்லுவாரு, நம்மெல்லாம் அதெல்லாம் அவர் சொல்லுவாரு. நம்புறீங்க யாராவது? இப்ப கையுள் அமுதமாமே, எங்க கைய பாப்பீங்க? எங்க அமுதம் இருக்கு? கையுள்ள அமுதத்தை வாயுள்ள அமுதாக்க பையுள் உனக்கு என்னையோ நெஞ்சே, பையுள் உனக்கு என்னையோ. என்னுயிர் நாதனை நான் பற்றி கொள்ளற்கே ஏன் பற்றி
பற்றுவாய் என்பதார். இது ரொம்ப சிரிப்பேன் நானு. என்னுயிர் நாதனை நான் அணைத்துக் கொள்வதற்கே உண்ணுவது என்னை கண்டாயின்னு கேட்பாரு. ஏன் அந்த தலைவியாகிய வள்ளல் பெருமானார் சொல்றாரு, தலைவனாகிய இறைவனை நான் அணைச்சிக்கணும்னு நினைக்கிறேன், என் நெஞ்சாகிய தோழியே நீ என்ன சொல்ற, சிச்சி இப்படி எல்லாம் அணைக்க கூடாதுன்னு சொல்றியே, இது என்ன, என்னுயிர் தலைவன் தானே, என்னுயிர் நாதனை யான் கண்டு அணைதற்கே உண்ணுவது என்னை கண்டா, இப்படி எல்லாம் மனசுல நினைக்க கூட கூடாதுன்னு ஏன் நினைக்கிறேன்? ஏன்னா இந்த மனம் அப்படிதான் தப்பா சொல்லி கொடுக்கும். கடவுளை நினைக்காது, கடவுளை நினைக்கவே நினைக்காது, இப்ப நினைக்கவே நினைக்காது, நினைக்கவே கூடாது. அதை தவிர்த்து என்னெல்லாம் நம்மள திருப்புதான் இல்லையா? உண்மையை சொல்லுங்க. அத கேக்குறாருங்க உருவகமா. என்னுயிர் நாதன் தானே அவன், அவனை தானே நான் கண்ட தலைவியாகிய, இப்படி இந்த பாவத்துல பார்க்கணும். தலைவியாகிய வள்ளல் பெருமானார் தலைவனாகிய இறைவனை யான் கண்டு அணைய, என் கணவன் தானடி, என் மனசை ஏண்டி இப்படி போட்டு என்ன படுத்துற? உயிர் நாதனை யான் கண்டு அணைதற்கே உண்ணுவது என்னை கண்டாய். யான் பெற்ற செல்வத்தை நான் பற்றி கொள்ளற்கே ஏன் பற்றுவாய் என்பதா. அது நான் பெற்ற செல்வண்டி. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த செல்வம் இருக்கா இல்லையா? தனித்தனியா இருக்குங்க தலைவனு. யான் பெற்ற செல்வத்தை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஆறாவது அறிவு பெற்ற ஜீவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புறாரு. நான் கூடவே வரன்னிட்டு நான் பெற்ற செல்வத்தை நான் உன் வீட்டு சொத்தையா நான் கேட்கிறேன். அதான் அர்த்தம். நான் பற்றி கொள்ளற்கே ஏன் பற்றுவாய் என்பதா. யாராவது கேட்க முடியுமா? என் செல்வத்தை நான் எடுத்துட்டு போறேன், ஏங்க அதெல்லாம் எடுக்காதீங்க, ஏன் சொத்து இது கேட்பீங்களா இல்லையா? நீங்க யாருங்க கேட்கறதுக்கு? அதெல்லாம் எடுக்காதீங்க சொல்லுவீங்கல்ல. ஏன் பற்றுவாய் என்பதார் நெஞ்சே ஏன் பற்றுவாய். 8 முடிஞ்சிருச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சா? 9வதுல கேட்பாரு. 10 கருத்துக்கள் இருக்கும் இந்த பாட்டு. 9வதுல கேட்பாரு, இவ்வளவும் சொன்ன நீங்க யாரும் எடுத்துக்காத காரணம் என்ன தெரியுமா? ஐயா சொல்றாரு ஒரு பெரிய விளக்கம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் எடுத்துட்டு போங்க. 9வதுல சொல்லுவார், தத்துவாதீத தலைவனை காணற்கு தத்துவம் உண்ணுவதே நெஞ்சே தத்துவம் உண்ணுவதே. நீங்க ஏன் தெரியுமா இப்படி இந்த யான் பெற்ற செல்வத்தை பற்றி கொள்ள முடியல? உங்கள் உயிர் நாதனை நீங்கள் ஏன் கண்டு அணைய முடியல தெரியுமா? தடையாதும் இல்லாத தலைவனை ஏன் அணைக்க முடியல தெரியுமா? ஏன்னா தத்துவத்துக்குள்ள உக்காந்துக்கிட்டு இது என்ன 36 இது என்ன 24 அப்படின்னு அறிவுல ஆராய்ஞ்சிட்டு உக்காந்துட்டு இருக்க வரைக்கும் உங்களால அடையவே முடியாது. அவன் யார் தெரியுமா? தத்துவாதீத தலைவன். தத்துவத்துக்குள் அடங்காண்டி பர தத்துவம் இன்றி துலங்காண்டினார் வள்ளல் பெருமானார். அவன் எந்த தத்துவத்துக்குள்ளயும் அந்த தத்துவம் என்றால் அறிவு, விளக்கம், உண்மை. இறைவனை பத்தி சொல்றதெல்லாம் தத்துவம். இதுதான் கடவுளை பத்தி நீ யாரையா சொல்ல முடியும்? நீ அனுபவமா அடை. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு உன்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி அனுபவம் கிடைக்கும். இப்ப இயேசு காட்சி கொடுத்தாருன்னா கொடுப்பாரு. அவங்க அந்த கடவுளை வணங்குறாங்கன்னா கொடுப்பாரு. அது பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு அம்பிகை காட்சி கொடுக்குறாங்கன்னா கொடுப்பாங்க. அம்பிகை வழிபாடு உடையவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எந்த அனுபவத்துல இருக்காங்களோ அவர்களுக்குள்ள அந்த அனுபவம் வாய்க்கும். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாருன்னா அந்த வழியில் அவர் வணங்கினாரு. இறைவன் எந்தெந்த உருவத்திலிருந்து எப்படி எப்படி வணங்கினாலும் அந்தந்த உருவல் இருந்து இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை காட்சி கொடுப்பார். ஆனா நீங்க யுத்தம் அப்படின்லாம் சொல்லாத. யாரை இறைவனை வர்ணிக்க முடியும், விளக்க முடியும், வரையறைக்குள்ள உட்படுத்த முடியும்ன்றாரு. கடந்து போ. தத்துவத்துக்குள்ள இறைவனை அடக்கிட்டு நீ உள்ள உட்கார்ந்து இருந்தா எல்லைக்கு விவேகானந்தர் சொன்னா பத்தியா, ஒரு கிணத்து தவளை மாதிரிதான் உட்காந்துருப்போம். கிணத்து தவளை தான் உட்காந்துருப்போம். வாயா கடல் தவளையா? எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அத சொல்றாரு. தத்துவாதீத தலைவன் இறைவன் யார்? தத்துவாதீத தலைவனை காணற்கு தத்துவம் உண்ணுவதே. என்ன தத்துவம் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அதனாலதான் உங்களால அடைய முடியல. பறந்து விரிஞ்சு போங்கன்றார் ஐயா. தத்துவத்தை எல்லாம் கடந்துடுங்க. ஒரு பாட்டு அம்மா சொல்லுவேன் வரிகள் அகவல்ல. தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட. சத்தியம் ஒண்ணு உங்களுக்குள்ள அந்த ஓங்கி நிற்கும். நான் இதுதான்ப்பா, நீ எதையோ நினைச்சிட்டு இருந்தல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அனுபவ உண்மை வாய்க்கும். அதான் உண்மை. அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இப்போ இந்த பதார்த்தம் இப்ப நீங்க இங்க ஒரு பதார்த்தம் இப்ப உள்ள செஞ்சிருக்காங்க. நான் கேட்கிறேன் என்னம்மா நல்லா இருக்கானா? சாப்பிட்டு பார்த்தவங்க சொல்லலாம் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, புளிப்பு கம்மியா இருக்கு. நீங்க கொஞ்சம் உப்பு கம்மியாகுதுமா,
சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, ஆனா சொல்லுவோம். எப்படிப்பா இது, நீ இன்னும் அந்த பதார்த்தத்தை சாப்பிடவே இல்லை, கடவுள்ன்ற பதார்த்தத்தை சாப்பிடாம இது இப்படிதான், இது அப்படிதான், இது என்னையா இது தெரியாதுன்றதுதான் உண்மை. கடைசியில நீங்க எவ்வளவுதான் இப்ப இந்த பதார்த்தத்தை நான் சாப்பிட்டு உப்பு கம்மி, புளிப்பு கம்மி, காரம் கம்மின்னு சொல்லலாம். ஆனா இன்னும் அதுல எவ்வளவோ டேஸ்ட் உட்சுவைகள் இருக்கு, அதுல என்னென்னமோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மை சொல்ல முடியுமா? நீங்க என்ன போட்டிருக்கீங்க? தக்காளி போட்டிருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, சமையல் குறிப்பு சொல்றவங்களே அவங்களே சொல்லுவாங்க, ஏதோ ஏதோ கடைசதெல்லாம் போட்டாங்க. இது ஒரு சாதாரண ஒரு ரசத்துக்கே, ஒரு காரக்குழம்புக்கே, ஒரு சாம்பாருக்கே இருக்கு. எல்லாம் பரம்பொருளை நான் சுவைச்சிட்டேன் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சுவைத்தவர்களாலே சொல்ல முடியாதப்பா, சுவைச்சவனாலேயே சொல்ல முடியாதுப்பா. சொல்லுங்க, இப்ப நீங்க ஒரு பதார்த்தத்தை மத்தியானம் சாப்பிட்டு இதுதான் இதாங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எத்தனை இடங்கள்ல போய் சாப்பிட்டு வந்துட்டு என்னமோ தெரியல ஒண்ணு கொடுத்தாங்க, என்னன்னு கண்டுபிடிக்க முடியலப்பா அது, ஆனா சுவைச்சிட்ட நீ சுவைத்த பொருளையே சொல்ல முடியலையே. அப்படித்தானே பிரம்மமும். அத சொல்றார், தத்துவாதி இத தலைவனை காணற்கு தத்துவம் உண்ணுவதே. வெளியில வாங்க, அடுத்த 10வது வரி போடுறார் ஐயா. ஏக்கமா இருக்கும், எனக்கு ஏக்கமா இருக்கும். என்ன பண்ண சொல்லுவார் தெரியுமா? அப்படியே என்ன வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும், பௌ பௌ அப்படின்ற மாதிரி இருக்கும். உண்மையா இப்ப ஒரு குழந்தை ஏதாவது சாப்பிட்டு நான் போயிட்டேனே, நான் பார்த்துட்டேன்னு இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐயா சொல்லுவாரு, ஒக்க அமுதத்தை உண்டேன் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய். ஒக்க அமுதத்தை உண்டேன் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய், நெஞ்சே விக்கல் வராது கண்டாய். நான் எந்த அமுதத்தை குடிக்கணுமோ அந்த அமுதத்தை குடிச்சிட்டேன். ரகசியங்க, எந்த அமுதத்தை நான் குடிக்கணுமோ, ஒக்க அமுதம், எது என்னை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்லுமோ, எது என்னை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே ஆக்குமோ, அதுக்கு கொஞ்சம் கூட கீழே கிடையாது. நான் ஒக்க அமுதம், ஒக்க ஒக்க அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்காராம் ஐயா, சமநிலையில் ஆயிட்டாராம். அந்த அமுதத்தை குடிச்சிட்டேன். அவர் எந்த இதுவோ அந்த அமுதத்தை குடிச்சேன். கீழே கொஞ்சம் படிநிலையெல்லாம் கிடையாது. எனக்கு இனி விக்கலே கிடையாது. விக்கல்னா என்ன? உருவகம் சொல்கிறார். இந்த இறங்குறது, சாவி இல்லாம இறங்குறது, திரும்பவும் பிறக்கிறது, அதெல்லாம் கிடையாதுப்பா. இனி எனக்கு விக்கலே கிடையாது. எவ்வளவு அழகா போறார். ஒக்க அமுதத்தை உண்டேன் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய், நெஞ்சே விக்கல் வராது கண்டாய்ன்றாரு. அப்ப எந்த அமிர்தம் அது? தயவு. ஐயா சொல்றாரு பேருபதேச குறிப்புல, என்னை ஏறா நிலை மிசை இறைவன் என்னை இப்பொழுது ஏற்றி வைத்து விட்டார். இதெல்லாம் எனக்கு விழிப்படைஞ்சது. எதனால அடைஞ்சேன்? ஜீவர்கள் பால் வைத்த தயவினால் பெற்றேன். நான் தயவுனால அடைஞ்சிட்டேன்யா. அந்த தயவை தான் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு போன. இந்த இன்னைக்கு முழுக்க முழுக்க நேத்துல இருந்து உங்களுக்கு சொன்னது தயவு. குழந்தைங்க யாருனாலும் தயவுல வந்து நிறுத்தினாங்க. பக்தியை பத்தி பேசி தயவுல நிறுத்தினாங்க, யோகம் பத்தி பேசி தயவுல நிறுத்தினாங்க, விஞ்ஞானமா தயவுல நிறுத்தினாங்க, மெய்ஞானமா தயவுல நிறுத்தினாங்க, வாழ்வியல் விழுமையமா தயவுல நிறுத்தினாங்க, பட்டிமன்றமா தயவு. அதை தவிர வேற ஏதாவது இருந்தது ஐயா கிட்ட? வேற ஒண்ணுமே புரியல. இந்த அம்மா பேசுறது ஒண்ணுமே புரியல, இந்த பட்டிமன்றம் ஒன்னும் புரியல, இந்த கருத்தரங்கன்னு ஒண்ணு வச்சாங்க பாருங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எதுவும் புரியல. தயவு புரிஞ்சிருச்சா? எல்லார் மேலேயும் அன்பாருங்க. எந்த உயிரையும் உணவு தேவைக்காக கொள்ளாதீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணா கூட ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றார் ஐயா. ஆனா போய் ஒரு உணவு சுவை, நாக்கின் சுவைக்காக சில பேர்லாம் வீடியோ போடுவாங்க, அப்படியே நாய்களை காப்பாத்துற மாதிரி. எனக்கு அப்படியே கஷ்டமா இருக்கும். அந்த நாய்களை காப்பாத்துறதுக்கு ஆட்டை வெட்டி அங்க சாப்பாடு போடுவாங்க, கோழி தலைகளை அங்க சாப்பாடு. என்னையா ஜீவகாருண்யம்? உங்க ஜீவகாரன் எங்க? நாய்களுக்காக பேசுகிறீர்களே, அப்ப எந்த உயிரை கொண்டு எந்த உயிருக்கு நீங்க வளர்க்குறீங்க? உள்ளத்துல ஜீவகாரன் என்ன? முதல்ல நீ எந்த உயிரையும் துன்பப்படுத்தாம இரு. உன்னால எந்த உயிரும் துன்பப்படக்கூடாது. அதுல நம்மளை தேடி வந்தாலே அதை ஜீவகாருண்யம் காட்டுன்னு சொல்றாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. அழகா நேத்து வீடியோ போட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதை நம்ம எல்லாம் பொய்யா நடிக்க கூடாது. கோழி வளர்க்குறோம், அந்த கோழி தன் குஞ்சுகளை எப்படி அடை காக்குதுன்னு பாருங்க. ஒரு பருந்து வந்தா அதை எப்படி காப்பாத்துது, அந்த குஞ்சுகள். அதுக்கு அன்பு இல்லையா? உயிரை கொடுத்து காப்பாத்துங்க. தன்னால அதை வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அந்த கோழி அந்த பருந்தோடு சண்டை போடும். பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஏன்? தாய்மை. அந்த குழந்தைங்களை அது பாதுகாக்கணும். நாய் பார்த்திருக்கீங்களா? காக்கா பார்த்திருக்கீங்களா? அந்த கூடு கிட்ட நீங்க போய் பாருங்களேன், அதுக்கு அன்பு இல்லையா?
ஆடுக்கு அன்பு இல்லையா? மாடு அந்த கண்ணுக்குட்டி அந்த தடவுற அந்த நாக்கால சுத்தம் பண்ற அழகு இருக்கே, அன்பு இல்லையா? அந்த கண்ணை பிரிச்சு அந்த பசுவை பிரிச்சு அதுக்கு பால் கொடு, இதெல்லாம் கர்மா இல்லையா? கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி வைத்தோனோ என்பார் வள்ளல் பெருமான். இதெல்லாம் நான் பண்ணனா, இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சின்ன சின்ன விஷயம், எல்லாம் கர்மா கர்மா கர்மா. அது என்ன தெரியுமா விளைவா வரும்? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே துன்பம். நம்ம துன்பப்படுறோம்னா என்ன காரணம்? இத்தனை கர்மாங்களை செய்யறோம். ஒன்னும் நீ எந்த உயிரும் துன்பம் கொடுக்காம இரு, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, இதை எடுத்துட்டு போங்க வெளியில, போதும், வேற எதுவும் வேண்டாம். ஐயா அது எதுவுமே புரியல, என்னென்னமோ சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, எந்த உயிருக்கும் துன்பம் கொடுத்துறாதீங்க, யார் மனதையும் காயப்படுத்துறாதீங்க. எவ்வளவு முடியுதோ அடுத்தவர்களுக்கு எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க துன்பத்தை, உலகினில் சொல்லுங்கப்பா, உலகினில் உயிர் உறும் துன்பமெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க. அப்புறம் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. என்ன சொல்றாரு ராமலிங்கம்? 1596 வரி நிறைவு வரி இது. எங்க 1091 ஆரம்பிக்கிறார் ஐயா, 1590 வரைக்கும் முடிஞ்சிடும். இது 91ல இருந்து முடிவுரை கொடுக்கிறார் ஐயா. அந்த கட்டுரைக்கு முடிவுரை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? உலகினில் உயிர் உரு. இந்த தீசிஸ் தான் நான் கொடுக்குறேன், ரிசல்ட் தீசிஸ் தெரியும்ல, லாஸ்ட்ல கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. என்ன கொடுக்கிறாரு? உலகத்துல இவ்வளவு எழுதிட்டேயா, நான் இவ்வளவு பாடிட்டேயா, 6 திருமுறை பாடிட்டேயா, இவ்வளவு பெரிய பாட்டம் பாடி உங்களுக்கு சொல்லிட்டேயா, எதுவுமே புரியலையா? உலகினில் உயிர் உறும் துன்பம் எல்லாம் விலக. நீ இன்பம் கூட சொல்ல ஐயா, அந்த துன்பத்தை விலக்கு. நீயே போய் விலக்கு, வந்து கேட்கட்டும். அவங்களுக்கு தேவைன்னா வந்து கேட்பாங்க, அவங்க வந்து வரட்டும். இப்படி எல்லாம் இல்லை, நீயே போய் விலக்குக. இன்னொன்னு பொருள் எடுத்துக்கலாம், நீ அந்த துன்பத்தை அடைந்து அனுபவித்து விலக்குக மகிழ்க. அப்ப அந்த துன்பம் வரும்பொழுது அந்த ஆன்மா அந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது அது உன் விடுதலை உனக்கு தெரியும், மகிழ்க. அந்த உயிரினுடைய துன்பத்தை நீ விளக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி வருமே, அதை விடவாடா மகிழ்ச்சி. பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுதலே ஓப்பிலா சலிப்பிலா பேரின்பமாம் என்பார் எங்கள் குரு அருட்தந்தை. மத்தவன் சந்தோஷத்துல உன் சந்தோஷத்தை பாருடா, அதுதான்டா சலிப்பே இல்லாத பிழையே இல்லாத பேரின்பம். மத்த இன்பம் எல்லாம் பிழை இருக்கும், ஏதோ ஒரு இன்பம் இருக்கு, அதுல தப்பு இருக்கும், அதுல சலிப்பு கூட வந்துடும். ஆனா இன்னொருத்தனுடைய துன்பத்தை தொடச்சிட்டு அவன் சந்தோஷத்தை நீ பாக்குற பத்தியா, அப்போ உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் தெரியுமா? அதுல தப்பும் இல்லை, அந்த சந்தோஷம் உனக்கு குறையவும் குறையாது, அந்த சந்தோஷம் உனக்கு திகட்டவே திகட்டாது. பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுவதே பிழை இல்லா சலிப்பில்லா பேரின்பம். அந்த வழியில வந்தவர் இல்லையா அருட்தந்தை, அவர் சொல்றாரு. அப்ப விலகுக மகிழ்க சொல்லிட்டு சொல்றாரு, அதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலைன்றாரு. சுத்த சன்மார்க்கம்னா ஒன்னும் புரியல, இன்னொரு உயிரினுடைய துன்பத்தை தொடைக்கும் பொழுது உனக்குள்ள ஒரு ஃபீல் வருது, அதான்டா சுத்த சன்மார்க்க சுகநிலை. சுத்த சன்மார்க்க சுகநிலைன்னா என்ன? அதான் 16வது படி. இப்ப சொன்னாங்களே யோகம்னா என்னன்ட்டு, எவ்வளவு பெரிய படி. இன்னொருத்தன் கஷ்டம் என்னால தாங்க முடியலப்பா, நீ நினைச்சிட்டாலே யோகியான், தீத்துட்டா கடவுள், நினைச்சா யோகி. பக்கத்தில் இருப்பவன் துன்பத்தை பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தின் நான் பாரதி. என்னால பார்க்க முடியல அப்படின்னு நினைச்ச துன்பம் கொடுப்பானா? வெடிகுண்டு போடுவானா? கத்தி விட்டு வெட்டுவானா? எவ்வளவு குற்றம் நடக்குது. பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், உழைப்ப சுரண்டதா இருக்கட்டும், கலப்படம் பண்றதா இருக்கட்டும், எக்ஸெட்ரா 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 போட்டுக்கோங்க. நாட்டுல நடக்கிற எல்லா குற்றங்களும் நான் செய்ய மாட்டேன், அடுத்தவன் கஷ்டத்துல நான் வாழ மாட்டேன்ப்பா அப்படி நீ மனுஷனா இருந்தா கூட போதும், அப்புறம் உதவி பண்ணு. யாருக்கும் உதவி அங்க தேவையே படாது. முதல்ல சிந்திச்சு பாருங்க, அவரவர் நிலையிலிருந்து அவங்கவுங்க ஒழுக்கமா இருந்தா. அதைத்தான் சன்மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது.
அதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக. உத்தமன் என்றால் உயர்ந்த பண்பு நலன்களை உடையவன், உத்தமமான பண்பு நலன்களை உடையவன். உத்தமன் ஆகுக ஓங்குக. ஓங்கி வாழு ராமலிங்கம்னு இறைவன் சொன்னாராம். அதையே உங்களுக்கும் வள்ளல் பெருமானார் வழி நின்று வாழ்த்தி சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்கி வாழ்க. ஓங்குக ஓங்குக. இந்த பெருமானாரினுடைய 203ஆம் ஆண்டு வருவிக்க உற்ற தின விழாவிலே கலந்து கொண்ட அத்துணை அன்பு உள்ளங்களும் அவர்தம் இனிய குடும்பமும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையினாலும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய பூரண ஆசியினாலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி மரணமிலா பெருவாழ்வு பெருக சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமர்கள் ஆகுக ஓங்குக என்று குரு வழி நின்று உங்களை வாழ்த்தி அமைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மகாமந்திரம் உச்சரித்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.